ஹே காய்ஸ், திஸ் இஸ் ரியாஸ். வெல்கம் பேக் டு பிரைனிமெடிக் நீட் தமிழ். இந்த வீடியோவில் நிறைய பேர் மோஸ்ட் காமனாக கேட்டுட்ருக்கிற ஒரு கண்ட்ரி, ஸோ ஜார்ஜியா. ஸோ ஜார்ஜியாவை பற்றி ஃபஸ்ட்டு விஷயம், நான் அந்த ஊர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு ஜார்ஜியா ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. பாருங்கள், இதுதான் யூரோப். இந்த சைடில் இருக்கிறது இது எல்லாமே யூரோப்பு. அப்படியே நம்ம இங்கே வந்தோன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஜார்ஜியா. ஜார்ஜியா ஆக்சுவலி ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியான்னு கேட்டால் ஆமாம், ஓகே. பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ ஆக்சுவலி யூரோப்பியன் கண்ட்ரி ஆமான்னு சொல்லிட்டு ஏன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சோவியத் யூனியனில் நிறைய குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் இருந்துச்சு. உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், இந்த மாதிரி சோவியத் யூனியன் கூட, ஈவன் உக்ரைன் கூட சோவியத் யூனியனோட ஒரு பார்ட்டு, பெலரஸ், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி சோவியத் யூனியனில் இருந்துச்சு. அது மாதிரி இருந்த ஒரு பார்ட்டில் தான் இங்கே பாருங்கள், அர்மேனியா, அசர்பைஜான்லாம் தெரியுதுல்ல இங்கே உங்களுக்கு. ஏன் இங்கே பாருங்கள், இங்கே அசர்பைஜான் இருக்குது, இங்கே அர்மேனியா இருக்குது, திப்லிசி இருக்குது, ஜார்ஜியா இருக்குது. இது எல்லாமே சோவியத் யூனியன் உள்ளே வந்த பார்ட். ஸோ சோவியத் யூனியன் பிலாங்ஸ் டு ஏஷியா. ஸோ அதனால் இதை நம்ம யூரோப்பாக கன்சிடர் பண்ணல. அண்ட் இன்னொரு விஷயம், அங்கே இருக்கிற கல்ச்சர் எல்லாமே யூரோப்பியன் கல்ச்சர்ஸ் தான். ஃபுல்லாக யூரோப்பியன் கல்ச்சர் தான் அந்த இடத்துல இருக்குது. அண்ட் தே ஆர் கன்சிடரிங் தெம்செல்ஃப் ஆஸ் அ யூரோப்பியன்ஸ். பட் த திங் இஸ், அவங்க யூரோப்பியன் யூனியனில் கிடையாது. இப்போ ஒரு கண்ட்ரி யூரோப்பியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லணும்னா ஒன்று யூரோப்பில் இருக்கணும், இல்லை அவங்க யூரோப்பியன் யூனியனோட பார்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ யூரோப்பியன் யூனியனோட பார்ட்டாக இருக்காங்கன்னா அந்த கேஷ் யூரோஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது மாதிரி எந்த விஷயமும் இங்கே கிடையாது. பிகாஸ் யூரோப்பியன் யூனியனுக்கு அப்ளை பண்ணாங்க. ரஷ்யா நிறைய ப்ரெஷர் கொடுத்து அவங்க பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ரஷ்யாவுக்கு ரஷ்யா எப்போவுமே இந்த அவங்களோட சோவியத் பார்ட்டில் இருந்த கண்ட்ரீஸ்க்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட், சரி, நிறைய பேர் நான் நீட் ஃபெயில் ஆகிட்டேன், நான் நீட் ஃபெயில் ஆகி அப்ராட் போகணும், நான் வேறு ஊருக்கு போய் படிச்சுன்னா இந்தியா வர ஐடியா இல்லை அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற ஒரு கண்ட்ரி தான் ஜார்ஜியா. ஃபஸ்ட்டு விஷயம், ஜார்ஜியாவோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, கோர்ஸோட டியூரேஷன், கோர்ஸ் டைமிங். ஓகே, ஸோ கோர்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா டியூரேஷன்னே போட்டுடுறேன் இந்த இடத்துல. இன்கேஸ் உங்களுக்கு ஜார்ஜியன் யூனிவர்சிட்டிஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு ரொம்ப கிளியரான டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். 8056173138 ஆர் 9840446918. இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். ஆர்எல்ஸ் இல்லை, நான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த காலேஜ் நல்ல காலேஜான்னு தெரியணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, இல்லை அந்த காலேஜில் ஹிடன் ஃபீஸ் ஆச்சு உன்னோட கன்சல்டன்சி வாங்குறாங்களா, எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. அப்ராட் போக ஆசை இருக்கிறவங்க. போன வீடியோவில் ஒரு கமெண்ட் பார்த்தேன், இவன் மற்றவங்களை குறை சொல்லி இவன் வாங்கிடுறான் அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் அந்த ப்ரௌசர் பார்த்த உடனே இது என்னடான்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் நான் பார்த்தேன், யாராச்சும் உஸ்பெகிஸ்தான் வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள், அவ்வளோ நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் இருந்துச்சு. நாங்கள் பண்ணுறதில் விட அரௌண்ட் 2-3 lakhs கிட்ட அவங்க எக்ஸ்ட்ரா அதில் போட்டிருக்காங்க. ஸோ நான் அது எந்த கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ நான் பார்த்தேன், இது என்னடா இது அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டுட்ருக்கேன். நான் சும்மா ஒன்றும் யாரையும் பிடிச்சி இங்கே பாரு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. நீ எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்கணும்னு தாராளமாக போய் கொடுத்துக்கோ. பட் ஐ எம் லெட்டிங் பீப்புள் நோ தட் இந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஆனால் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்றதும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அவ்வளோதான். சரி, ஸோ கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ 2xல வச்சு பார்த்துக்கோங்க, சல்லுன்னு முடிச்சிடலாம். அதனால தான், ஏன்னா எழுதி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 6 இயர், ஓகே, 6 இயர்னா 6 இயர்ஸ். ஸோ 6 இயர் கோர்ஸ் டியூரேஷன். என்எம்சி கைட்லைன் படி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 54 months ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப், இதுதான் என்எம்சி கைட்லைன்ஸ் படி சொல்லியிருக்கிறது. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, 6 years கோர்ஸ் கொடுத்துட்டு இதில் 1 year இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. இது வரைக்கும் என்எம்சி அதுலேருந்து எதுவும் பிரச்சனைகள்லாம் பண்ணல. ஸோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் பண்ணால் மேபி ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் தனியாக பண்ண வைக்கிற மாதிரி சில கண்ட்ரியில், முக்கால்வாசி கண்ட்ரியில் அப்படி தான் இருக்குது. ஃபிலிப்பைன்ஸ் போனாலும் அதே தான். இல்லை இங்கே ஃபிலிப்பைன்ஸ் போகிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ரொம்ப சேச்சுரேட்டட் ஆகிடுச்சு. ரஷ்யா, கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், நீங்கள் தாஜிகிஸ்தான், எந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் போனாலும் சரி அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஈவன் அர்மேனியாவில் கூட அதே தான் இருக்குது. இப்போ இன்கேஸ் நீங்கள் நேபாள் எடுத்துக்கிட்டீங்க, பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை மொரிஷியஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 3 கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் ஆக்சுவலான என்எம்சி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றாங்க. சரி, இது முடிஞ்சுதா? நெக்ஸ்ட், இங்கேயும் ரஷ்யா மாதிரி சேம் ஆஸ் ரஷ்யா
சேம் ஆஸ் ரஷ்யா எம்டி டிகிரி தான் கொடுப்பாங்க. எம்பிபிஎஸ் டிகிரியா இதை கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இது எம்டி டிகிரியாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட்டு, இங்கே நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஒர்க் ஆஸ் அ ஜூனியர் டாக்டர். ஓகேங்களா? ஜூனியர் டாக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் ஜூனியர் டாக்டராக ஒரு சூப்பர்வைசேஷனோட ஹையர் இது இருப்பாங்களே டாக்டர்ஸ், அவங்களோட சூப்பர்வைசேஷனோட நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. பட் இது உங்களுக்கு லைசன்சிங் எக்ஸாம் கிடையாது. லைக் சின்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் அ ஜூனியர் டாக்டர், நீங்கள் லைசன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்களான்னு கிடையாது. என்எம்சியோட இன்னொரு ரூலில் அந்த கண்ட்ரியில் இருக்கிற லைசன்சிங் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், யாராச்சும் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க எல்லாரும். ஷேர் பண்ணாமல் பார்க்குறவங்க ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைசன்சிங் எக்ஸாம் ரஷ்யன் லாங்குவேஜில் வைப்பாங்க. அதில் வந்து கடைசியில் நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸ் கூட சேர்ந்து எழுதுவீங்கன்ற மாதிரி நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். மோஸ்ட்லி இங்கே ஃபஸ்ட் இயர்லேருந்து ரஷ்யனும் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்கன்றதுனால பிரச்சனை இருக்காது. பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைசன்சிங் எக்ஸாம் எழுதுவீங்க. லைசன்சிங் எக்ஸாமுக்கு இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைசன்சிங் எக்ஸாம் பேர் யூனிஃபைடு ஸ்டேட் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம். ஓகே, சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் இந்த எக்ஸாம் பேர். பட் இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த எக்ஸாம் ஜார்ஜியன் லாங்குவேஜில் இருக்கும். என்ன லாங்குவேஜில் இருக்கும்? லாங்குவேஜ் வில் பி இன் ஜார்ஜியன். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து என்எம்சியோட ரூலை அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ இங்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லைசன்ஸ் நீங்கள் ஜார்ஜியனில் எழுதி வாங்கணும்னா வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இன்கேஸ் வாங்கலைன்னா நீங்கள் வந்து என்எம்சியோட ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸ்டில் பீப்புள் ஆர் டூயிங் எம்பிபிஎஸ். சரி, இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஃபுல்லாக அதிகமாக உக்ரைனுக்கு தான் வந்து லைக் எம்பிபிஎஸ் படிக்க போயிட்டு இருந்தாங்க. ஈவன் ரஷ்யாவை விட அதிகமாக போயிட்டு இருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லாவே வந்து நிறைய பேர் இங்கே எம்பிபிஎஸ் போய் படிச்சுட்டு இருந்தாங்க உக்ரைனில். இந்த வாருக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு, உக்ரைன் வாருக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு போக முடியாதவங்க, யாரெல்லாம் ரஷ்யா போக இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஜார்ஜியாவுக்கு போக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தேர். நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த ஜார்ஜியன் யூனிவர்சிட்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே சொல்கிறேன், சரிங்களா? ப்ரோஸ்னா நல்லது, கான்ஸ்னா கெட்டது. ஸோ அது ரெண்டுமே நான் உங்களுக்கு தனித்தனியாக சொல்கிறேன், சரியா? ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஃபெயில் ஆகிட்ட இந்தியாவுக்கே வர உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீ தாராளமாக ஜார்ஜியன் யூனிவர்சிட்டிஸ்க்கு போகலான்னு சொன்னல. அது ஏன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இது ஹாவ் லாட் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். லாட் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது கனெக்டிவிட்டி. ஈஸியாக ஃப்ளைட்ஸ் கிடச்சிரும் ஜார்ஜியாவுக்கு. ஈவன் டைரக்ட் ஃப்ளைட்ஸ் கூட இருக்குது டெல்லியிலேருந்து. ஸோ ஜார்ஜியாவுக்கு நீங்கள் போகணும்னா போயிட்டு வர விஷயங்கள் ஈஸியாக இருக்கும். விசாவும் வந்து ஈஸியாக கிடச்சிரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகே, டூரிஸ்ட் விசா ஈஸியாக கிடைக்காது ஜார்ஜியாவில். கிடைச்சாலும் நீங்கள் போய் இறங்கினதுக்கப்புறமா உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க, டூரிஸ்ட் விசா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் விசா வந்து ஈஸியாகவே கிடச்சிருது, பிகாஸ் அங்கே நிறைய பேர் இப்போ படிக்கிறதுனால பசங்க. நெக்ஸ்ட்டு சேஃபான ஒரு ஊர், பிகாஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூரோப். ஸோ கொஞ்சம் யூரோப்பியன் கல்ச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால யூரோப்பியன் சிட்டிஸ் எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் பர்சனலி போய் விசிட் பண்ணியிருக்கேன் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஒரு 5-6 கண்ட்ரி கிட்ட போனேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டி வந்து கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் தேர். நெக்ஸ்ட்டு, இங்கே இருக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், வெரி லிட்டில் மெடிக்கல், ரொம்ப கம்மியான யூனிவர்சிட்டிஸ் தான் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். மேக்ஸிமம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். அங்கே ஆக்சுவலி அந்த ஊரில் எப்படின்னா, இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்றது ஒரு ட்ராபேக் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. நான் உங்களுக்கு அதனால இந்த ப்ரோஸில் எழுதியிருக்கேன். இங்கே நிறைய யூனிவர்சிட்டிஸ், இப்போ நான் கூட காசு இருந்துச்சுன்னா நான் போய் ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு, அங்கே ஆல்ரெடி இருக்குல்ல
ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க கூட வந்து பேசி ஒரு அஃபிலியேஷன் மாதிரி வந்து ஒரு கான்ட்ராக்டை போட்டேன் அப்படின்னா நானும் அங்கே ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி அங்கே இருக்கிற முக்கால்வாசி யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் இங்கே இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி தூரமாக இருக்கும். புரியுதுல? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ராவலிங் அதிகமாக இருக்கும். கான்ஸில் டிஸ்அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட்டு விஷயம் ட்ராவலிங்கை நான் போடுறேன். ட்ராவலிங் ஈஸியாக பண்ணிடலாம். அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ செலவுலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே கனெக்டிவிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஊரில். பட் த திங் இஸ் நிறைய டைம் எடுக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு. 1 hour லிட்ரலி ட்ராவல் பண்ணுற. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மெடிசன் கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த கிளாஸுக்கு, இல்லை போஸ்டிங்ஸ் இருக்குது, கிளினிக்கல் போஸ்டிங்ஸ், அதுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருக்கும். இல்லை வேறு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து வேறு ஹாஸ்பிட்டல். ஸோ வந்து யூனிவர்சிட்டிஸ் நிறைய வந்து அங்கே நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் தட் வேறு ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் போய் வந்து போஸ்டிங்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்க ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. பட் ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ப்ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி குட் எஜுகேஷன் ஹியர். சூப்பரான ஒரு எஜுகேஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பீப்புள் ஹூ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் USMLE பிளாபு, ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சில், AMC, இந்த மாதிரி எக்ஸாமு, இந்த மாதிரி வேறு கண்ட்ரீஸ்க்கு நான் போகிறேன், நான் இந்தியாவுக்கு வரவே எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரஷ்யாவை விட ஒரு பெட்டரான ஒரு ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு இந்த ஊர் தான். ஏன் இதெல்லாம் நீ இங்கே கொண்டு வந்து சொல்கிற அப்படின்னா, see here, இங்கே இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸில் நிறைய யூனிவர்சிட்டிஸ்னால் சில யூனிவர்சிட்டிஸ், ஓகே, எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. நான் சொல்கிற சில யூனிவர்சிட்டிஸ் சொல்கிறேன். ஸோ சில யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு இந்த மேரோ ப்ரெப்லடர்லாம் இருக்குல்ல நம்ம ஊரில், இங்கே இருக்கிறவங்க போய் அங்கே கிளாஸ் நடத்துகிறாங்க. ஸோ சூப்பரான பிஜி ப்ரிப்பரேஷன் கொடுக்குறாங்க. அதனால் நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால எல்லாருமே ஒரே இடத்துல வச்சு அவங்க வந்து டீச் பண்ணுறதுனால யூ கேன் ஈஸிலி ப்ரிப்பேர் ஃபார் தீஸ் எக்ஸாம்ஸ். நீங்கள் போயிட்டு நல்லா படிச்சிங்கன்னா சரியா, ஊர்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஊர் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. ஸோ திப்லிசிலேயே நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. திப்லிசி தான் கேபிட்டல். ஸோ நீங்கள் வந்து ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி. அண்ட் ஹிடன் சார்ஜஸ்ன்றது நிறைய இல்லை. கிர்கிஸ்தான்லாம் அப்படியே ஹிடன் சார்ஜ், கரப்ஷன், லஞ்சம், எனக்கு காசு கொடுன்ற மாதிரி ஊர் கிர்கிஸ்தான்லாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. இன்னொரு விஷயம், கான்ஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர். இன்னொன்று, cost of living very expensive compared to Russia. இங்கே பாருங்க, ரஷ்யாவில் கம்பேரிட்டிவ்லி 30-35 நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிடுறீங்கன்னா ஜார்ஜியாவில் நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 48 55 கிட்ட ஆகிடும். 50ன்ற பட்ஜெட்டில் போங்களேன். ஸோ 50 லட்சம் கிட்ட வந்து மேக்ஸிமம் ஆகிடுது. பிகாஸ் இங்கே வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்டல் கிடைக்காது. இது ரொம்ப அது ஒரு பிரச்சனை. வருஷத்துக்கு நீங்கள் ஹாஸ்டலுக்கு மட்டுமே 3 லட்சம் கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அங்கே வந்து ஹாஸ்டல் ஃபீஸ். பட் நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, எங்களோட எல்லா அட்மிஷன்ஸ்லையுமே நாங்கள் போடுறது ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் உங்களுக்கு ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் ஃப்ளாட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி பண்ண முடியும். ஷேர் பண்ணி ஃப்ளாட் எடுக்கும்போது மேக்ஸிமம் அந்த தான் எடுப்பாங்க அங்கே போகிறவங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் செலவு கம்மியாகும். மோஸ்ட்லி எப்படியுமே செல்ஃப் குக்காக தான், நீங்கள் செல்ஃப் குக் பண்ணி தான் சாப்பிட போகிறீங்க. அதுக்காக சொல்கிறேன். சரி, இங்கே பாருங்கள், திருப்பி சொல்கிறேன், இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் இந்தியாவுக்கு திருப்பி வரதுக்கு ஆசையே இல்லை. இங்கே பாருங்கள், திருப்பி அதை தான் சொல்கிறேன், இந்தியாவுக்கு வர எனக்கு ஆசை இல்லை, எனக்கு வந்து எஃப்எம்ஜி கொடுக்குற ஆசை இல்லை, நான் போயிட்டு நல்லா இங்கே படிச்சுட்டு வேறு ஊருக்கு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிங்கன்னா யூ கேன் தாராளமாக கோ டு ஜார்ஜியா. அண்ட் பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமாக உங்ககிட்ட இருக்குன்னு தயவு செஞ்சு நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு இங்கே இந்த கண்ட்ரியில் உங்களுக்கு அட்மிஷன் போடணுன்னா 8056173138 ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போவே எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, ஏன்னா நல்ல யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் சீக்கிரமாக காலி ஆகிடும். சரி, இந்த ஒரு விஷயத்துக்கு கூட இன்னொரு விஷயமா நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்களே, அப்போ நான் டேரெக்டாக இங்கே வந்து இந்தியாவில் வந்து நான் வந்து எஃப்எம்ஜி எழுதிட்டு திருப்பி வரலாமான்னு கேட்டால் தாராளமாக வரலாம், யூ கேன் கம். பட் நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ செலவு பண்ணி ரஷ்யா வேண்டாம்னு சொல்லி நீங்கள் போகிற அப்படின்னா நீ வேறு கண்ட்ரிக்கு போகலாமே.
பிகாஸ் அவ்வளோ நல்ல பொட்டன்ஷியலாக இருக்கிற நல்ல கோச்சிங் இருக்காங்க அப்படின்னா. கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீ பிஜி போனதுக்கப்புறம் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்துடும் உனக்கு. நீ நிறைய பேஷண்ட் பார்க்க உனக்கு வந்துடும், ஓகேவா? அது பிரச்சனையே இல்லை. இப்போ ஈவன் எனக்கு கூட கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இல்லை, பட் நான் பிஜி படிக்கும்போது தான் நான் பிஜி படித்தா தானே படிக்கும்போது வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இருக்கேன். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ நீங்கள் வந்து இப்போ தியரட்டிக்கல் நாலேஜ் நிறைய கெயின் பண்ணிட்டு ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும் ஆஸ் ஆஃப் நவ். அதுக்கப்புறமா நம்ம என்னவாக இருந்தாலும் லைக் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல சப்போஸ் இல்லை எனக்கு திருப்பி இந்தியாவுக்கு வந்தே ஆகணும், என்னோட பட்ஜெட்டும் கம்மி அப்படின்னா ரஷ்யா போயிடுங்க. உஸ்பெகிஸ்தான் மேபி யூ கேன் சூஸ். பட் உஸ்பெகிஸ்தானில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷன் இப்போ பண்ண மாட்டாங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது ஒரு விஷயம் பிரச்சனை போயிட்டுருக்கு. கிர்கிஸ்தான் தயவு செஞ்சு போகாதீங்க, கசகஸ்தான் தயவு செஞ்சு போகாதீங்க. இல்லை உங்ககிட்ட நல்ல பட்ஜெட் இருக்குன்னா மொரிஷியஸ் கூட போயிடுங்க, பிரச்சனையே இல்லை. இங்கே இன்கேஸ் நீங்கள் இந்தியாவுக்கு எனக்கு வர வேணான்னு யோசிச்சிங்கன்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் ஜார்ஜியா. இல்லை இந்தியாவுக்கு நான் வரணும்னா எய்தர் சூஸ் இதே பட்ஜெட்டில் மொரிஷியஸ் இருக்குது, இல்லை நேபாள் கூட இருக்குது. ஸோ நேபாள் கூட நீங்கள் போகலான்னு வச்சுக்கோங்க. இல்லை ரஷ்யா, பட் கம்மியான பட்ஜெட்னா ரஷ்யா, ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அடுத்தது ஓகே, இதில் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் பை இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ். மோஸ்ட்லி நான் ஜார்ஜியா போகிற ஐடியாவில் இருக்கேன், பார்ப்போம் எக்ஸாம் முடிச்சுட்டு. ஸோ ஒரு விசிட்டை போட்டு வருவோம் போயிட்டு. சரி, ஸோ இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு இங்கே நடத்துகிறாங்க. பெரிய பெரிய ஸ்டார் ஃபேக்கல்ட்டிஸ் கூட நிறைய பேர் போய் நடத்துகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஸோ நான் திருப்பி இப்போ சொன்னது இங்கே எழுதுகிறேன். இந்தியா ரிட்டன் நோ ஐடியா அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ். ஈவன் நீங்கள் நீட் ஃபெயிலாக இருந்தால் கூட நீங்கள் போகலாம். பிகாஸ் எனக்கு இந்தியா வர வேண்டாம் திருப்பி அப்படின்னா யூ கேன் கோ ஸ்டடி தேர், நோ இஷ்யூஸ் இன் தட். பட் நீட் ஃபெயில் ஆனவங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு சைன் அன் அஃபிலியேட் லைக் அஃபிடவிட். ஸோ அஃபிடவிட் நீங்கள் ஒன்று சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் தப்பாக உங்களை கைட் பண்ணலை, நீங்கள் ஃபெயில் ஆனாலும் நான் பரவாயில்லன்னு சொல்லி நானே தான் இஷ்டத்துக்கு போகிறேன், என்னோட மன இதுவில் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அஃபிடவிட் மட்டும் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இஃப் யூ ஆர் டூயிங் அட்மிஷன்ஸ். நெக்ஸ்ட், லோ பட்ஜெட் இந்தியா ரிட்டன் வரணும் அப்படின்னா கோ ஃபார் ரஷ்யா, ஓகே? குட் பட்ஜெட் சேம், ஜார்ஜியாவோட சேம் பட்ஜெட், குட் பட்ஜெட் இந்தியா ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் 3 countries: மொரீஷியஸ், நேபாள் ஆர் பங்களாதேஷ். இல்லை இதில் ரஷ்யா கூட நீங்கள் உஸ்பெகிஸ்தான் கூட போட்டுக்கோங்க. இதுலேயும் வந்து சீக்கிரமாக அட்மிஷன் முடிஞ்சது. இந்த எந்த காலேஜில் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கூட, வியட்நாம்னா நிறைய பேர் கேட்குற, தயவு செஞ்சு போகாதீங்கடா, இன்னும் எஃப்எம்ஜி எப்படி போகுது என்ன ஒன்றுமே தெரியல அந்த ஊரை பற்றி, சடனாக போயிட்டு படிக்கிறேன்னு சொல்லி ஓடிடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல நம்பர் திருப்பி கொடுத்துட்றேன், 8056173138. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் வி கேன் கால். லைக் வி ஆர் கிவிங் ஃப்ரீ கைடன்ஸ். நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது, எனக்கு இந்த யூனிவர்சிட்டி பற்றி தெரியணும், இந்த யூனிவர்சிட்டி நான் வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், அதில் வந்து என்ன சார்ஜ் இருக்குது, என்ன ஃபீஸ் இருக்குது, என்ன கவர்மெண்ட் ஃபீஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஃபீ எவ்வளோ, என்னவாக இருந்தாலும் சரி யூ கேன் காண்டாக்ட் திஸ் நம்பர், ஓகே? சரி, ஸோ அடுத்து என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் ஆக்சுவலி நல்ல யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியான்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, இருங்க அதோட இந்த யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி. எஸ்சியூ நல்ல யூனிவர்சிட்டி. ஒரே ஒரு யூனிவர்சிட்டி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யூ வில் கெட் அன் ஐடியா. எஸ்சியூ யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா $6300. மோஸ்ட்லி இந்த ஊரில் எல்லாமே டாலரில் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் டாலர்லேயே போடுறேன். ஸோ இது வந்து உங்களோட டியூஷன் ஃபீ ப்ளஸ்ஸு $3500. இது பர் இயருக்கு. நான் சொன்னல ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது, ஸோ காஸ்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லி. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு டியூஷன் ப்ளஸ் ஹாஸ்டல். இது வந்து நீங்கள் அங்கே தான் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி வாங்கவும் மாட்டோம், சரிங்களா? இதில் ப்ளஸ் ஒரு $500 நீங்கள் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் போட்டுக்கோங்க.
கண்டிப்பா வந்து விசா, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது அதுன்னு சொல்லி நிறைய லொட்டு லொசுக்குன்னு இருக்கும். இதுவும் நீங்க தான் செலவு பண்ணுவீங்க. நான் செலவு பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது தவிர்த்து நீங்க ஓடிசி அகைன் பே பண்ற மாரி இருக்கும். ஒன் டைம் சார்ஜ். அது தவிர்த்து கவுன்சிலிங் ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட் ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டுமே சம்வேர் அரவுண்ட் இது ஒரு ஆமா. சம்வேர் 11 டூ 12 கிட்ட 11லேருந்து 12 லட்சம் கிட்ட ஃபர்ஸ்ட் இயருக்கே போயிடும். சரிங்களா? 12 கிட்ட ஃபர்ஸ்ட் இயருக்கே போயிடும். நெறைய மேக்ஸிமம் ஆஃப் த யூனிவர்சிட்டீஸ்ல. நான் இது ஜஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டி தான் சொல்லியிருக்கேன். நீங்க வேணும்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா கூட எடுக்கலாம். அதுவும் எது எது அது இத விட அதிகம். இன்னும் $200 அதிகமா இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா. இல்ல எனக்கு எல்லா யூனிவர்சிட்டி பத்தி தெரியணும் அப்டின்னா, நான் குடுத்திருக்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்ல கால் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இல்ல எனக்கு வந்து இன்னும் தென்னந்தெளிவா நீ எல்லாத்த பத்தியும் சொல்லுன்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வாங்க. நானே கூட உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேங்களா? சரி. ஸோ இங்க வந்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் ஆஃப் த இடத்துல 11 டூ 12 லேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆகும். அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல ஹாஸ்டல் ஃபீ நீங்க இன்கேஸ் வெளியில ஃப்ளாட் எடுத்தீங்கன்னா கம்மியாயிடும் இது. சரிங்களா? இது அரவுண்ட் வருஷத்துக்கு என்ன ஒரு 2,00,000 கிட்ட நீங்க பே பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2,00,000னா இது ஒரு 6,00,000 சம்திங் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்க ஒரு 8.5 லேக்ஸ் கிட்ட கட்டுவீங்க வருஷம் வருஷம். லைக் ஹாஸ்டலு, சாப்பாடு எல்லாம் சேர்த்து. ஸோ அதான் சொல்றேன். அதனால தான் 50 கிட்ட வந்து பட்ஜெட் இருக்குன்னா மட்டும் நீங்க இந்த ஜார்ஜியாவ நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கப்புறமா போறது, வரது, அப்புறமா வருஷம் வருஷம் வந்து ஃப்ளைட் சார்ஜ் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே கணக்கு வச்சு தான் நான் சொல்றேன். ஸோ தப்பான டிசிஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கீழ வேற எந்த கண்ட்ரி உங்களுக்கு மேக் பண்ணணும் எக்ஸெப்ட் கிர்கிஸ்தான் அண்ட் பிலிப்பைன்ஸ் அண்ட் வியட்நாம். இது 3மே நான் ரெக்கமெண்ட் நீ அட்மிஷன் போடலையான்னு கேட்டா கண்டிப்பா வந்து நாங்க பண்றோம். சரிங்களா? ஆனா வி ஹேவ் பீப்பிள் டு டூ அட்மிஷன்ஸ் தேர். எங்களுக்கு வந்து பண்றதுக்கான டெண்டன்சிலாம் இருக்கு. இல்லன்னுலாம் கிடையாது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டூ அட்மிஷன்ஸ் தேர் பிகாஸ் நீங்க கிர்கிஸ்தான் போயிட்டு இப்போ கூட என்எம்சி வெப்சைட் எடுத்து பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பசங்க வந்து அங்கே படிக்கிறவங்களே அட்மிஷன் போடுறாங்க. எந்த யூனிவர்சிட்டிக்கும் 6 இயர்ஸ் அக்ரிடேஷன் மேலே கொடுக்கல. மேக்ஸிமம் எந்த யூனிவர்சிட்டிக்கும் கொடுக்கல. 6 வருஷத்துக்கு மேலே அக்ரிடேஷனே கொடுக்கல. நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு 1 வருஷம் 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய யூனிவர்சிட்டிலாம் இங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இவனே சொல்லிட்டான். இது ஓஷுன்னு சொல்லி ஒரு காலேஜ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தா அந்த காலேஜோட அக்ரிடேஷனே தூக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மோசமான நிலைமையில் இருக்காங்க இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ். அவ்வளோ ஓவர் பாப்புலேட்டடாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. கிர்கிஸ்தான் போகிறேன்னு சொல்லி அதுக்கு பதிலாக உஸ்பெகிஸ்தான் போகலாம், இல்லை ரஷ்யா போகலாம். நீங்கள் வந்து போகிற கண்ட்ரியில் ஒரே விஷயம் நீங்கள் படிக்கணும். நீங்கள் படிக்கிறத விட்டு நீங்கள் ஊர் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ரஷ்யா போயிருந்தேன். சரிங்களா? ஸோ ரஷ்யா போயிட்டு அங்கே கேட்குறேன், எவனுக்குமே எதுவுமே தெரில. அவனுங்க 4th இயர் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க கேட்குறாங்க, அவனுக்கு எதுவுமே தெரில. நான் ஃபஸ்ட் இயர் இருக்கிற சப்ஜெக்ட் கேட்குறேன், எதுவுமே தெரில. ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்க அங்கே. ஸோ படிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் பீப்புள் சும்மா தான் போய் சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு போனீங்கன்னா படிங்க. அண்ட் இந்த ரஷ்யாவில் வந்து நான் ரெப்ரசன்டேட்டிவ் ரஷ்யாவில் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் பிடுங்குறேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 25 லட்சத்தில் உனக்கு நான் எம்பிபிஎஸ் சேர்த்து விட்றேன், 20 லட்சத்தில் சேர்த்து விட்றேன்னு சொல்லி கூட்டம் போய் சேர்த்துடுறாங்க. மட்டமான யூனிவர்சிட்டியில் சேர்த்து விட்ருவாங்க. தயவு செஞ்சு நான் கை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கை கும்பிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பிகாஸ் நான் லாஸ்ட் இயர் வந்து ஒருத்தவங்க என்கிட்ட வந்து சேர்ந்துட்டு இந்த மாதிரி தான் சொன்னாங்க, ரொம்ப மட்டமாக இருக்கு நான் காலேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ யாராச்சும் உங்ககிட்ட 30 லேக்ஸ்க்கு கீழே பட்ஜெட் இருக்கிற யூனிவர்சிட்டி எதாச்சும் சேர்த்து, சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது 30 லேக்ஸில் கூட மட்டமான யூனிவர்சிட்டி. ஸோ என்ன ஏதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்குது யூனிவர்சிட்டி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்லை நேரில் வந்து யூ கேன் கம். நீங்கள் ஜஸ்ட் பிரைனி மெடிக் எடுவர்ஸ் அப்படின்னு சொல்லி மேப்பில் போட்டிங்கன்னா கூட எங்களோட ஆஃபீஸோட அட்ரஸ் வரும். ஸோ தயவு செஞ்சு எங்கேயுமே போய் ஏமாறாதீங்க. இது வந்து ஒன்று சென்னைன்ற பாருங்க, இந்தியாவில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் பண்ண முடியுது, காசு இருக்குன்னா இங்கே சேர்ந்துருங்க. பிடிஎஸ் கூட சேர்ந்துருங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். பிடிஎஸ் என்ன டிகிரி உனக்கு வந்து பண்ணணும்னு தோணுதோ சேர்ந்துரு. இல்லை நான் எம்பிபிஎஸ் தான் பண்ணுவேன், காசு இல்லை, நான் மட்டும் அப்ராட் போ, நான் வந்து அப்ராட்லேருந்து எனக்கு காசு வரணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு ஆளாக இருக்கேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ விஷயத்த சொல்லவே மாட்டேன். ஐ ஓன்ட் ரெக்கமெண்ட் அப்ராட் அன்டில் யூ வாண்ட் இட் டு. நான் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் தான் வேணும், காசு இல்லைன்ற ஒரு பாக்கியத்தில் மட்டும்தான் நீ போகணும். இல்லைனா இங்கே பிடிஎஸ் கூட நீங்கள் படிங்க, பிரச்சனையே இல்லை. சரிங்களா? பிகாஸ் போயிட்டு நீ கஷ்டப்படுறத என்னால், நீ என்னோட ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்ப கண்டிப்பாக. சரியா? நீங்கள் போய் கஷ்டப்படணும்னு நான் கண்டிப்பாக நினைக்க மாட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திங்ஸ் டு பி லைக் ஒரு கஷ்டமான லைஃப்பும் நீங்கள் வாழ வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? கண்டிப்பாக ஃபாரின் போகிற லைஃப் ஒரு கஷ்டமான லைஃப் தான். ஸோ அந்த
கஷ்டம் வந்து நீங்க பட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இல்ல ட்ராப் கூட எடுத்துரு. பேட்சோட அட்மிஷன்ஸும் போயிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ தேங்க் யூ ஸோ மச். பாய். கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி.